Hello friends, welcome to Taste to Eat with Rani. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே டேஸ்ட்டாக செய்யக்கூடிய வெஜிடபிள் குருமா. இது எதுக்குன்னா சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி புரோட்டாக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்காய் 1/4 மூடி அளவு தான் தேங்காய் எடுத்திருக்கேன். ஏன்னா உருளைக்கிழங்கெல்லாம் காயெல்லாம் சேர்க்கறதுனால அதுவே அந்த கிரேவி உங்களுக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதனால தேங்காய் நான் கம்மியாக தான் சேர்க்குறேன். 1/4 மூடி அளவு தேங்காய். இப்போது இதில் நான் 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 3 பச்சை மிளகா இது சேர்த்துடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் வேணாலும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகா தான் சேர்க்குறேன். நான் எப்பொழுதுமே காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால இதை இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்தளவு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக இப்போ குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பில். குக்கர் சூடானதும் எண்ணெய் உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பட்டை எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ உள்ளே சேர்த்துடலாம். லைட்டாக பொரியட்டும். இந்த மாதிரி லைட்டாக பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போல் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போது இதில் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 10 பீன்ஸ் அளவு எடுத்து பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இதை போல் சேர்த்துடலாம். பீன்ஸ் உள்ளே சேர்த்ததுமே அடுத்ததாக சின்ன கேரட்டாக 2 கேரட் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அடுத்ததாக ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக 1 பிடி அளவு பட்டாணி எடுத்திருக்கேன், பச்சை பட்டாணி. இது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகா, அப்புறம் சோம்பு, இது எல்லாத்தையுமே இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக ஃபைனலாக இதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு இது சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரில் மூடி போட்டு விசில் விட்டுருங்க. 3 விசில் அளவு வெந்தாலே போதும். அவ்வளோதான், 3 விசிலுக்கு அப்புறம் நம்மளோட வெஜிடபிள் குருமா சூப்பராக தயாராகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.